மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பேசிவ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. ஸோ ஒரு பிகினராக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டா என்ன, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் மேம்? இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது முதல்ல இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய இண்டெக்ஸ், அதுதான் வந்து இண்டெக்ஸ், அதாவது அதோடைய குறியீட்டு எண். நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனி இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, இது ஏறிச்சு, இது இறங்குச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் நம்பர், ஒரு சிங்கிள் வேர்ட்லேயே இன்றைக்கி மார்க்கெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த இண்டெக்ஸ். இதில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டிகேட்டர் பேர் நிஃப்டின்னு சொல்லுவோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டிகேட்டர் பேர் சென்செக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப்பு, நிஃப்டி ஸ்மால் கேப்பு. அதே மாதிரி தீமேட்டிக்காக போகும்போது ஆட்டோ இண்டெக்ஸு, ஐடி இண்டெக்ஸு, ஃபார்மா இண்டெக்ஸு, இப்படி தனித்தனியாக நிறைய இண்டெக்ஸ் அவைலபிள். இதில் காமனாக ப்ராடர் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்டு சென்செக்ஸ். நம்மளுடைய பேப்பர், மேகசின் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நிஃப்டி இன்னைக்கு வந்து 100 பாயிண்ட் அப்பு, இல்லை 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு, வரலாறு காணாத உயர்வு அப்படிலாம் சொல்கிறதுல எதை வச்சு சொல்கிறாங்க, அந்த நிஃப்டி சென்சஸ் வச்சு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிஃப்டி சென்சஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க? இப்போ நிஃப்டியை பொறுத்த மட்டும் 50 கம்பெனியோடைய தொகுப்பு தான் நிஃப்டி. சென்சஸ் அப்படிங்கிறது 30 கம்பெனியோடைய தொகுப்பு. இந்த நிஃப்டி 50ல் ஏற்கனவே சென்சஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய 30 கம்பெனியும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 20 கம்பெனியும் இருப்பாங்க. ஸோ நிஃப்டி 50 அப்படிங்கிறது 50 கம்பெனியுடைய வெயிட்டட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் தான் இந்த நிஃப்டி அப்படிங்கிற இண்டெக்ஸ். 30 கம்பெனியுடைய வெயிட்டட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் தான் சென்சஸ் அப்படிங்கிறது. இந்த 30 கம்பெனி, இந்த 50 கம்பெனியில் எடுக்கிறாங்க இல்லையா, என்ன க்ரைட்டீரியா? ஏன் கம்பெனி எடுக்கக்கூடாது மற்றவங்க கேட்க மாட்டாங்களா? ஏதோ ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும் இல்லையா? இந்த கம்பெனிகளை என்ன பேசிஸில் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஷேர் விலை 100 ரூபா, இல்லை ஒரு ஷேர் விலை 10,000 ரூபா, அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரல. அது ஷேருடைய விலையை வைத்து நிர்ணயம் பண்ணல அந்த 50 கம்பெனிங்கிறது. அவங்களுடைய எம் கேப்னு சொல்லுவோம். அதாவது மொத்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ இருக்குது, அன்றைய அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ எல்லா கம்பெனிகளும் டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த எம் கேப்பை வச்சு தான் நம்ம ஜென்ரலாக லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புன்னு மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இந்த எம் கேப்பை வச்சு தான் கம்பெனிகளை பிரிக்கிறாங்களே தவிர ஒரு ஷேர்ட விலை 100 ரூபா அதனால் அது ஸ்மால் கேப்பில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்தியாவிலேயே ஹையஸ்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் உள்ள ஷேர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்எஃப். ஆனால் எம்ஆர்எஃப் லார்ஜ் கேப்பில் வராது. ஓகே.